எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நட்சத்திரம் அப்படின்னாவே இவரை தாங்க சொல்லணும். வானத்துல எப்படி நட்சத்திரம் மின்னுதோ அந்த மாதிரி ஜோதிடத்துல நட்சத்திரமும் மின்னக்கூடிய நட்சத்திர நாயகன் உயர் திரு பாலமுருகன் ஐயா 9 கிரகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ராகுவும் ஒண்ணு. அது 12 பாவகத்துல எப்படி இருக்கும், அப்படி இருக்கும்போது ராகுவின் செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இயங்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம கிட்ட உரையாட வந்திருக்காங்க. ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓகே, நன்றி, வணக்கம். உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை வருகவர் என்று வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராஜநிலை என்பது ஐயா முதல்ல என்னைய இருப்பறப்ப இந்த டிவியில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும், நட்சத்திரத்தை தாண்டி ஏதோ ஒன்று செய்யுங்க, ஏன்னா என் பேர் நட்சத்திர நாயகன் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்திட்ட ஒன்று, நட்சத்திரத்தை தாண்டி வேற ஏதோ ஒன்று எடுங்க அப்படின்னாரு. அதுக்கு ஐயா இல்லை, நீ வேற சப்ஜெக்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு என்னை ஊண்டுகோலாக இருந்து அதை என்னை திசை மாறி எடுத்துனாங்க. அது முதலில் என்னன்னா, ராகு அப்படிங்கிற ஒரு கிரகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ளே தான் வந்துடுங்க, பின்னாடி நம்ம இறுதியில் எதுன்னு பார்த்துக்குவோம். ஒரு ஜாதகத்தில் ராகு என்பது முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறது. அந்த ராகு ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்திலே நின்றுட்டு இருக்கும். ஒருவருக்கு 12 பாவத்துல எந்த இடத்துல வேணாலும் நிற்கும். அதனுடைய சிறப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தன்மையாக அந்த ராகு செயல்பட்டு கொண்டிருக்கும். மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு என்பது சிறப்பான ஒரு கிரகமாக, அது எல்லாருமே சொல்லுவாங்க அது நிழல் கிரகம், சாயாக கிரகங்கள், நிழல். ஆனால் அந்த நிழல் கிரகங்கள் என்பது நாம் பெயர் வைத்து கொண்டதுதான். அதே நேரத்தில் அந்த ராகு கேது என்பது கிரகங்களுடைய கணக்கீட்டை சரிவர செய்வதற்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிறது. அந்த ராகு கேதுக்கள் அது பேலன்ஸை எப்படி செய்யுது, இது இந்த பக்கம் எந்த மாதிரி பண்ணுது, அந்த பக்கம் கேது எந்த மாதிரி பண்ணுதுங்கிறத ராகுவை வைத்துத்தான் கேதுவை கொண்டு போனாங்க. அப்ப அந்த ராகுனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு தனி திறமை அல்லது தனி செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கும். ஒவ்வொன்று எடுத்தோன்னா ராகு நீங்க பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ராகு எப்படி இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க ஜோதிடர். மற்ற கிரகங்களை விட ராகு என்ன செய்கிறது அதைத்தான் இருப்பாங்க. இது 12 ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 12 இடத்துல நிற்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்திலே ஒருத்தர் நிற்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல நிற்கும், 7ஆம் பாவத்துல நிற்கும். இந்த மாதிரி செயல்பாடுகளோட இருக்கும். ஆனா உங்கள் லக்னத்திற்கு எந்தெந்த இடத்துல நிற்கிறார், லக்னங்கள் மாறும், ராகு கேதுக்கள் மாறி இருக்கும். ஆனா உங்கள் லக்னத்திற்கு ராகு கேதுக்கள் எப்படி இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம ஜாதக ரீதியாக கணிக்க வேண்டும். இது ஜோதிடர்களை கணிச்சிருவாங்க. ஆனா பொதுமக்கள் நீங்க அதுக்கு உண்டான என்ன தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்துல என்ன இருக்குது, உங்க எதிர்காலத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் ஜோதிடத்துக்கு வரீங்க. உங்க சரியான நிலைமை எப்படி இருக்குதுங்கிறது தான் ஜோதிடத்துக்கு வரீங்க. அங்க ஜோதிடத்துக்கு உங்க நிலைமையும் உங்க செயல்பாடுகளையும் சரியா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை எப்படி செயல்படுத்துறதுங்கிறது தான் நம்ம அதை தான் ஜோதிடர்களை சொல்றோம். நாங்க சரிவர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர்கள் உங்களுக்கு சரியான ஜோதிடர் இப்ப எல்லாம் சரியா எல்லாருமே ஓரளவுக்கு நாங்க ஜோதிடர்களை சரி செய்து கொண்டிருக்கிறோம். அது யாரும் எதற்கும் தேவையற்ற ஒரு செயலை அங்கே செய்ய வேண்டாம், தேவையற்ற ஒரு பிரச்சனைகளை பொதுமக்களிடம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் இப்ப நாங்கெல்லாம் அறிவுறுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த அறிவுறுத்தல் என்பது அந்த ராகு எடுத்த உடனே அந்த ராகு கேது தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை எங்கே இருக்கிறது அப்படின்னா அந்த ராகு கேதுக்குள்ளதான் இருக்குது அப்படிம்பாங்க. வேற கிரகங்களை அவங்க தொடமாட்டாங்க. அப்ப அந்த ராகுவை என்ன சரிவர எப்படி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் எடுத்துரைக்க போறேன். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே ஒரு சிலருக்கு லக்னத்துல இருக்கும், ஒரு சிலருக்கு 8ஆம் பாவத்துல இருக்கும், ஒரு சிலருக்கு 10ஆம் பாவத்துல இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஏறக்குறைய நாங்க பலனை சொல்ல போகுது, எந்த விதிகள் என்பதை நான் சொல்லுவதற்கு பதிலாக நேரடியாக பலனுக்குள் நாங்க போய்கிறோம். ஏன்னா பார்த்துட்டு இருந்து நீங்க பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு எங்ககிட்ட கேட்கிறப்ப நாங்க அதற்கான விளக்கங்களை நாங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம்.
எங்களை பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே நிற்கிறது என்பதை வரிசையாக இந்த நிகழ்ச்சி மூலம் பார்த்துக்கோங்க. அதற்கு தகுந்தாபடியே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ராகு நிற்கக்கூடிய அந்த 1.5 வருடம் அல்லது உங்க ஜனன காலத்தில் நிற்கக்கூடிய அந்த ராகுக்கு என்ன செய்யணும், இந்த ரெண்டுமே நீங்க சரிவர பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே உங்க நிலைமை சரியாயிடும் உங்களுக்கு. இப்ப நாம அப்படியே உள்ள போவோம். உங்களுக்கு எடுத்தோம், ஒரு ஜாதகத்தில் ராகு எங்கே நிற்கிறதோ அதனுடைய வேலையை, அதாவது ராகு என்பது பிரம்மாண்டம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, ராகு என்பது ஏமாற்றுக்காரகன் என்பதை சொல்லியிருக்கு. பிரம்மாண்டம் அதுக்குடைய காரகத்துவம் எல்லாமே ஜோதிட ரீதியாக நாங்கள் ஜோதிடருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம். அவர்கள் எடுத்து செஞ்சு இது பண்ணிடுவாங்க. ஜாதகத்தில் அவர்கள் எங்கே செய்ய அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜென்ரலாவே ராகு என்பது லக்னத்தில் நின்றால் தலை சார்ந்த ஒரு பிரச்சனை சந்திக்கும். தலையில, அதாவது உங்க தலையில இருக்கு ராகுங்கிறது உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ராகு நிறைய இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொடுகு நிறைய இருக்கும். இல்ல உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, எனக்கு கேதுனுடைய சம்பந்தப்பட்ட இந்த பெண்களாக இருந்தா பேன் நிறைய இருக்கும். நீங்க லக்னத்துல ராகு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பேன்கள் நிறைய இருக்கும். அது ஒரு சில இடத்துல அவர் நன்மை பண்ணும். இந்த பேன்கள் அதிகமா இருந்தா பெண்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுல நடைமுறை சாட்சியத்தை பார்த்தீங்கன்னா பெண்கள் பேன் இருந்துச்சுன்னா நல்லது, காசு வரும் அப்படிம்பாங்க. அதை இந்த ராகு என்பது லக்னத்தில் இருந்தால் உங்களுக்கு தலை சார்ந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை சந்திக்குது. அப்ப அந்த தலையில என்ன நடக்குது, சின்னதா ஒரு இது விழுகுதா, பெடுகள் விழுகுதா, அல்லது முகத்துல ஏதோ கருவிலிகள் விழுகுதா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். அடுத்தது ராகு என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல தலை சார்ந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்ப இந்த டென்ஷன் அதிகப்படுத்தும். மன ரீதியான ஒரு பிரச்சனையை சந்திக்க வைக்கும். டென்ஷனா இருப்பாங்க எப்பவுமே. பாத்தீங்கன்னா அவங்க டென்ஷன், ஷார்ட் டெம்பர் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. அந்த ஷார்ட் டெம்பர்ல இருப்பாங்க. திடீர்னு கோவப்படுவாங்க. எதுக்கு கோவப்படுறாங்க, ஏன் பண்றாங்கிறது யாருக்கும் தெரியாது. அது அவங்களே ஓரளவுக்கு சாந்தமானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த நிலைமைக்கு வந்துருவாங்க. இது லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது என்னன்னா, லக்னத்தில் ராகு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கூட்டாளி, மனைவி அல்லது எதிராளி இவர்களுக்கெல்லாம் பார்த்துன்னு வைங்க, ஒரு நல்லது நடந்துட்டு இருக்கும். லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு எதிராளிகளுக்கு, அதாவது எதிராளிகளுக்கு மனைவி சம்பந்தப்பட்டது. முதல்ல மனைவி, அதுக்கப்புறம் கூட்டாளி, நண்பர்கள், கூட இருக்கிறவங்க, எதிரில் அமர்ந்திருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்மை செய்ய இருக்கும். லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு எதிராளியாக இருக்கிறவங்களும் ஒரு நன்மை செஞ்சிடும். அதனாலதான் அவங்களுக்கு மனைவி சார்ந்த ஒரு பிரச்சனைகள் எளிதில் தீர்ந்துடும். மனைவிங்கிற ஒரு பிரச்சனையை லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இயற்கையாவே அதை நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு உங்க ஜாதகத்துல இருக்கிறவங்க பாருங்க, லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு மனைவியுடன் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை, இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க இருந்துருவாங்க. மனைவி சொல் என்னவா இருக்கும், மனைவி டென்ஷனா அவங்களை கூல் படுத்திக்குவாங்க, அல்லது இவங்க டென்ஷனா மனைவி கூல் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கும் இந்த லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அதே மாதிரி எதிராளின்னு சொல்லி நண்பர்கள், லக்னத்துல ராகு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. ஏன்னா நண்பர்களுடன் ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஒத்து போய் அவர்களுடைய சொல் பேச்சு, அவர்களுடைய அறிவுரைகள், அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டுக்குவாங்க. நண்பர்களுடைய ஆலோசனை அவங்க எளிதில் கேட்டுவாங்க லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த லக்னம் தான் அப்படிங்கறதெல்லாம் வேண்டியதில்லை. அதற்கு பின்பு அந்த லக்னத்தில் என்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அது ஜோதிடம் தான் கண்டுபிடிக்க முடியும், நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்ப லக்னத்துல ராகு இருக்கிற இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை தீர்வு எடுப்பதற்கு தான் நீங்க ஜோதிடத்துக்கு போங்க. அப்ப நீங்க ஜோதிடர்கள் கண்டிப்பாக இந்த லக்னத்துல எந்த இடத்துல ராகு இருக்கப்ப கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க தான் உங்களுக்கு தெளிவான அந்த ராகுங்கிறது ஏற்ற இறக்கங்களை எங்கே கொடுக்கிறார்கள் என்பதை அவர்கள் தான் கணிக்க முடியுமே ஒழிய, நீங்க பொதுவான ஒரு சப்ஜெக்ட் நம்ம உங்க கையில கொடுக்குறோம், அதை கையில எடுத்துக்கிட்டு நீங்க இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நினைவு கொடுத்துக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னத்தில் ராகு அப்படிங்கிறது எளிதில் பணம் விஷயத்தில் எளிதில் அவங்களுக்கு தீர்ந்துடும். பாத்தீங்கன்னா எனக்கு திடீர்னு கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஒரு 2000 ரூபாய் தேவைப்படும், அங்கன்னு அழைச்சிருவாங்க. நாளைக்கு கொடுக்க வேண்டியது 2000 ரூபாய் இன்னைக்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. காலையில பாத்தீங்கன்னா எளிதில் கிடைச்சிடும். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த லக்னத்துல ராகு இருக்கிறோம். பண பிரச்சனைகளை எளிதில் தீர்ந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த ராகு கொடுத்துருவார். அப்ப ராகு என்பது தீமையான ஒரு கிரகம் என்பதை நின்று இருக்கணும். ஆனா அது லக்னத்தில் இருந்தால் என்னென்ன இதாகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை தீரவும் செய்யுது, ஒரு சில பிரச்சனைகளையும் நடக்கவும் செய்யுது.
இந்த ராகு வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அப்படின்னா, கோயில்களுக்கு உங்க பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கு கோதுமை, வெள்ளைக்கட்டி இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அது தானங்கள் நாம கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு சில இடத்துல ஏத்துக்குவாங்க, ஒரு சில ஏத்துக்க மாட்டாங்க. கோயில்ல வந்து இருக்கக்கூடிய அந்த மாடுகள், வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு அவர்கள் கோதுமை தவிடாக வாங்கி கொடுக்கலாம். வெள்ளைக்கட்டி, அதாவது சர்க்கரை பொங்கலுக்கு வேணுங்கிற வெள்ளைக்கட்டிகள் வேணா கட்டியா தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படுறது. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை, லக்னத்துல ராகு இருந்தால் அந்த மன டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இந்த இருக்கு. நண்பர்கள் இன்னும் நல்லா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பாத்தீங்கன்னா அடிக்கடி சர்க்கரை கொடுத்துட்டே இருப்பாங்க, வெள்ளம் கொடுத்துட்டே இருப்பாங்க, சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எளிதில் வந்து அந்த மன சஞ்சலமான ஒரு பிரச்சனையை வந்து தீர்ந்துகிட்டே இருக்கும். ஏன் இது லக்னத்துல ராகு இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்வது சிறப்பான ஒன்று அப்படின்னு இங்கே கூறப்பட்டுள்ளது. அடுத்தது 2 ராகு, 2ஆம் இடத்தில் உங்க கட்டத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் இவர்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சில தோஷங்கள் 2 ராகு அப்படிங்கிறப்ப நீங்க திருமண தோஷங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடியது 2 ராகு. எப்பவுமே திருமணத்திற்கு ஒரு தடைக்குரிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னா, முதலாக பிரதானமாக எடுக்கக்கூடியது ராகு தான். அப்புறம் தான் செவ்வாய்க்குள்ள போவாங்க. ராகு கேதுக்கள் அங்க எங்க எப்படி இருக்குதுங்கிறது தான் முதல் பார்ப்பாங்க. கேதுவை விட்டுருங்க, ஏன்னா ராகு பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். 2 ராகு இருந்தால் திருமணத்திற்கான ஒரு சில தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பவுமே. ஏன்னா அது குடும்பஸ்தானத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் ராகு உள்ள அந்த வெட்டும் புள்ளி உள்ளே வருகிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குது. வெட்டக்கூடிய குடும்பத்தில் வந்து வெட்டுகின்ற நிகழ்வுகள், அதாவது வெட்டுகிறதுனால நீ கத்தியில் வெட்டுறது கிடையாது, பிரிக்கும் தன்மை, ஒருவருக்கு ஒரு தகராறு கொடுக்கிற தன்மை, புரிந்துக்காத தன்மை, கணவன் மனைவி புரிந்துக்காத தன்மை, இல்ல வரக்கூடிய மனைவி இப்படித்தான் இருக்கணுங்கிறத ஒரு புரிதல் இல்லாத இருப்பாங்க. இதெல்லாம் 2 ராகு இருக்கும். அதாவது திருமணத்து காலத்தை தடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அது 2 ராகு எடுத்துக்கொள்ளும். இது 2 ஜென்ரலாவே இது இந்த ஆண்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு எடுக்க போனீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஏறக்குறைய 2 ராகு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 8 செவ்வாய் வந்துடும். அப்ப அந்த மாங்கல்யத்துக்கு உண்டான 8 வந்து கேது வந்துடும். அப்ப அந்த மாங்கல்யத்துக்கு உண்டான இடத்துல ஒரு கேதுனுடைய தன்மை இருக்கிறதுனால அந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஜோதிடத்துல அந்த மாங்கல்ய தோஷத்துக்கு உண்டான செயல்பாடுகள் 2 ராகு இருக்கிறவங்களுக்கு இயற்கையிலே கிடைக்கும். அதனாலதான் வந்து ராகு இருந்த 2 ராகு இருக்குதா, போய் ராகு கேது தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க. எல்லா ஜோதிடரும் உங்களுக்கு ஆலோசனை கூறுவது அதுதான். ஏன்னா 2 ராகு குடும்பத்துக்குள்ள வந்துருது, தனத்துக்குள்ள வந்துருது. அப்ப அவருக்கு வரக்கூடிய வருமானங்கள், அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அதே மாதிரி 2 ராகு இருக்கிறவங்க ஆரம்ப கல்வியில் இந்த 1ஆவதுல இருந்து 5ஆவது வரலும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க அப்பா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க, இல்ல இந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூல்ல சேர்த்துவாங்க சூழ்நிலை காரணமாக, இல்ல அந்த ஸ்கூல்ல ஃபீஸ் நிறைய இருக்கும். அது திடீர்னு உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த டைம்ல 2 ராகு இருக்கிறப்ப தனம் குறையும், வருமானம் குறையிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் நிறைய இருக்குது, பையனை கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி 2 ராகு இருக்கிறோம். ஆரம்ப கல்வி 1ஆவதுல இருந்து 5ஆவது வரல இருந்து ஆரம்ப கல்விங்கிறது துவக்க கல்வி. ஆரம்ப கல்விங்கிறோட துவக்க கல்வி வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு செயல்பாடு இருக்கும். இதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு அந்த 2 ராகு கூடிய செயல்பாடு இருக்கு. எப்ப இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஏறக்குறைய அந்த 2ங்கிறப்ப இந்த ஜோதிட ரீதியாகத்தான் அவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த 2ஆம் இடம் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்துல இவர்களுக்கோ அல்லது இவர்கள் குழந்தைகளுக்கோ என்ன செய்யணும், 2 ராகு இருக்கிறப்ப இந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் டாலரா அணிஞ்சிக்கலாம், அல்லது வெள்ளியினுடைய கையில அணிஞ்சிக்கலாம். அப்படி உங்களால முடியல அப்படின்னா ஒரு காயின் எடுத்து உங்க பர்சுக்குள்ள வச்சுக்கலாம். ஏன்னா தனம் என்பது பர்சுக்கு போறது. உங்களுடைய வருமானத்தை எடுத்து முதல்ல பர்சில் தான் வைப்பீங்க. அந்த இடத்துல வெள்ளியான டாலர்கள் இந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கலாம். இதுவும் வேண்டாம், எங்களால அதையும் செய்ய முடியல அப்படின்னா வெள்ளியான 1 கிராம் குண்டோ 2 கிராம் சின்னதா உருண்டையா செஞ்சு கடையில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்களில் போனீங்கன்னா கிடைக்கும். சின்ன சின்ன குண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. வெள்ளியிலான ஒரு இதை வந்து எடுத்து உங்க இதுல வந்து எங்கே வச்சு பர்ஸ்லயோ அல்லது உங்க பெண்களா இருந்தால் பேக்லயோ கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில அந்த வருமான பிரச்சனைகளும் தீரும். திருமண காலகட்டங்களுக்கு அந்த பிரச்சனையும் கொஞ்சம் தீரும். திருமணத்துக்குரிய செயல்பாடுகளும் கொஞ்சம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த வெள்ளிக்கு உண்டு. ஏன்னா வெள்ளியின் சிறப்புகள் வந்து தனியா நீங்க படிச்சீங்கன்னா வெள்ளி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன சிறப்புகளை செய்கிறது, தங்கம் என்னென்ன சிறப்புகளை செய்கிறது. அதனாலதான் சொர்ணம், சில்வர், அதாவது வெள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்துல 2ஆக பிரிச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி இருக்கணும்.
இந்த 2வது இதுல வந்து பெண்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்க, 2வது இடத்துல பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த திருமணத்திற்கான ஒரு பிரச்சனையை சந்திக்கும். இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மஞ்சள் குங்குமம், மஞ்சளால் செய்யப்பட்ட குங்குமம், நீங்க இருக்கிற ஸ்டிக்கரோ அது இதெல்லாம் ஒட்டக்கூடாது. இந்த மஞ்சளால் ஆன குங்குமத்தை நெற்றியில வந்து பெருசா வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கால சூழ்நிலை, கால மாற்றங்கள்னால இன்னைக்கு பெண்கள் வந்து அதை கௌரவ குறைச்சலா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கௌரவ குறைச்சல் இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. என்னைக்குமே நம்ம கலாச்சாரத்தை மீறி என்னைக்கு செய்யறோமோ அன்னைக்கு ஒரு சில பிரச்சனையை சந்திக்கும். இந்த பொட்டு வைக்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து தெளிவா வைப்பாங்க. அந்த தெளிவா நீங்க நெத்தியில வந்து மஞ்சளால் செய்யப்பட்ட குங்குமத்தை அவர்கள் நெற்றியில வைத்துக் கொள்ளும் பொழுது அவர்கள் எதிர்க்கில் வரக்கூடிய என்னைக்குமே எதிர்பாளர் அல்லது எதிரில் நிற்கிறவர்களுடைய தோஷங்களை நாம வாங்கறதுக்கு ஏதோ ஒன்றை நம்ம ஒரு திரை போட்டு தடுக்கணும். அந்த திரைகள் எல்லாம் நம்ம உடம்புல என்னென்ன செய்யணுங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. மூல நூல்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கணும் பெண்கள், ஒரு பெண்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஜாதகம் ருது ஜாதகம் இந்த மாதிரி இருக்கிற மூல நூல்களை எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு பெண் எந்த மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கணும், அவங்க உடல் கட்டு முதற்கொண்டு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம கலாச்சாரத்துக்கு. இன்னைக்கு கௌரவத்துக்காக அந்த கலாச்சாரத்தை மீறுறப்பதான் நாம ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், சமுதாயத்தினுடைய காலகட்டத்தில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்ம பழமையில வாழ்ந்தோம்னா சிறப்பாக இருப்போம். ஆனா பழமைக்கு போக மாட்டேங்கிறோம். கௌரவம் என்ற பெயரில், புதுமை என்ற பெயரில நம்ம கலாச்சாரத்தை வீணடித்து விட்டு நம்ம மேலும் மேலும் துன்பத்துக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இன்னைக்கு சமுதாயம் சந்திச்சிட்டு இருக்குது. அது இந்த மாதிரி இருக்கிறதுனால 2ல் ராகு இருக்கிறது. பெண்கள் நெத்தியில் அழகா மஞ்சள் அரைத்த மஞ்சளில் இருந்து தயாரிக்கப்பட்ட குங்குமத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் இன்னும் சிறப்பாக தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இவர்கள் என்னன்னா, இந்த வீட்டுல வந்து இந்த வாஸ்து பாக்குறவங்க கூட பாத்தீங்கன்னா வீட்டு வாயு மூலையில் 2ல் ராகு இருக்கிறவங்க வீட்டு ஒரு வாயு மூலையில போயிடுச்சு நல்ல ஒரு பெரிய, இப்ப என்ன அந்த நிறைய கிடைக்குது பாருங்க, தண்ணி ஊற்றி மேலெல்லாம் பூ போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பவுல் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. பித்தளை பாத்திரத்துல வாங்கணும், வேற எந்த பாத்திரத்திலையும் வாங்கக்கூடாது. பித்தளை பாத்திரத்தில் வாங்கி மேலே மஞ்சள் கலர் பூ உண்டான இந்த துளசி மல்லி, இந்த மாலைக்கு கோக்குறாங்களா அந்த மாதிரி மல்லியில மேல மஞ்சள் பச்சை கலர் கலந்த ஒரு பூவை அங்க வச்சிருந்தீங்கன்னா சிறப்பாக ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால அவங்க வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரப்ப 2ல், ஏன்னா 2ல ராகு தான் இருக்குல்ல ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு செயல்பாடுகளோட தான் இருக்கும். அப்ப அந்த 2ல் ராகு இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க. அதனாலதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. பிரிச்சு உங்களுக்கு நீங்க இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டது. அடுத்தது எடுத்துன்னா அடுத்து 3ஆம் இடத்துக்கு ராகு போவோம். லக்னத்துக்கு 3ல் ராகு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லக்னத்துல 3ல் ராகு அப்படின்னாவே தேவையற்ற, வீட்டுல பாத்தீங்கன்னா இங்க 3ல ராகு இருக்கிறவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, சண்டை வரும். அந்த குடும்பத்துல சண்டை இருந்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைக்கு பெரிய சண்டையாக உருவாக்குவாங்க. அது 3ல் ராகு. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்குதுங்கிறது இந்த சண்டை பிரச்சனைகளுக்குரிய செயல்பாடுகள் தான் இருக்கும். அப்ப அதுக்கு வந்து என்னைக்குமே அவங்க வீட்டுல அந்த சண்டை சச்சரவுகள் நீங்க எடுத்து பாருங்க. அந்த சண்டை ஒரு குடும்பம் நல்லா அருமையா போயிட்டு இருக்கும், திடீர்னு சண்டை சச்சரவுகள் வரும். அப்ப என்ன அங்க நடக்குது அப்படின்னா, நீங்க இயற்கை உங்களுக்கு உணர்த்தும் இந்த வீட்டில் எதிர்காலத்தில் சண்டை சச்சரவுகள், சிறிது காலத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட போகுதுங்கிறத இயற்கை நம்மளுக்கு உணர்த்தும். அது எப்படி அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி அதுக்குதான் துளசி செடி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. துளசி செடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஆரம்பிக்கும் காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த துளசி செடி வாடிடும். அப்ப அதை வாடவரப்பே தெரிஞ்சுக்கலாம், எதுனா ஒரு 2-3 மாசத்துலயோ அல்லது இன்னொரு சிறிது காலத்திலயோ இந்த வீட்டில் சண்டை நடக்கிறது அப்படின்றலாம். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல வந்து கண்ணாடி உடையக்கூடாதும்பாங்க. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து கண்ணாடி உடையும். அந்த ஃப்ரேம் போடுறதோ அல்லது முகம் பார்க்குற கண்ணாடி கீழே விழுந்தோடையும். இதெல்லாம் நம்ம இயற்கையில் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு இதுக்கு, நம்ம இயற்கையோட ஒன்றி வாழ்றப்ப அது உணர்த்தும் நம்மளைய, இந்த மாதிரி இருக்குது, இந்த பிரச்சனைகள் வரப்போகுது உங்களுக்குன்னு. அது நம்ம யாரும் கவனிக்காத விடுறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அது அந்த பிரச்சனையை வராததுக்கு முன்னாடி நம்ம அதை தீர்வு எடுத்துக்கணும். அதனாலதான் இந்த 3ல ராகு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து எல்லாமே காலப்புருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் வந்திருக்குது. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுற நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா
இந்த யானை சம்பந்தப்பட்ட பொருட்கள், யானை பொம்மை வச்சுக்கிறது, இல்லை யானையினுடைய படத்தை மாற்றுறது, இந்த 3ல ராகு இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதை செஞ்சீங்கன்னா வீட்டில் சண்டை வந்துடும். அப்போ இந்த யானையால் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏற்கனவே வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த சண்டை சச்சரவு காலத்தில் கொஞ்சம் அப்படியே வெளியே தள்ளிடுங்க, எங்காச்சும் கொஞ்சம் இது பண்ணுங்க. யானை படத்தை அதிகமாக வைக்க வேண்டாம். அது வந்து ஜோதிட ரீதியாக என்ன காரணங்கிறது ஜோதிடர்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பலன் கிடைச்சிரும். நீங்கள் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால பலனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு செயல்பாடுகள் இருக்கும். அதே போல் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க போவாங்க, கடைக்கு போவாங்க, அங்கே யானை பொம்மையோ யானையோ இவங்களுக்கு பிடிக்கும். 3ல் ராகு இருக்கிறவங்க யானை பார்த்து அந்த யானை பொம்மை பிடிக்கும். அதை வீட்டுக்கு கொண்டாந்து யானை அழகா இருக்குன்னு ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அந்த இடத்துல இருந்தால் சண்டை உருவாகும். நீங்க எடுத்து பாருங்க, அதற்கு உண்டான இருக்கும். இவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அதிகமாக இவங்களுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. 3ல ராகு இருக்கிறவங்க நகைக்கடையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்க சந்திச்சுட்டே இருப்பாங்க. நகைக்கடையில போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு பொருளை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை ஒரு மிஸ்டேக் இருக்கும், அந்த நகையில் ஒரு சின்ன குறை இருக்கும். அந்த குறையை சரிப்படுத்துவதற்காகவே அவங்க நடையா நடப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மூக்குத்தி உடையும். 3ல ராகு இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு மூக்குத்தி உடையும். பெண்களுக்கு மூக்குத்தி உடையும். அதை சரிப்படுத்துறது அவங்க கடைக்கடையா ஏறிட்டு இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடம் வந்து முகத்தினுடைய மூக்குத்தி பகுதி. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த சிக்கலை இருக்கும். அப்ப அந்த மூக்குத்தி என்பது அவர்களுக்கு, அதனாலதான் அவங்களுக்கு என்னன்னா பெண்களாக யாராக இருந்தாலும் சரி அந்த மூக்கு குத்துறதுங்கிறது பிரதானமா இருக்கணும். அதை வந்து இன்றைய காலகட்டத்தில் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. கேட்டா என்னன்றாங்க, கௌரவம், எங்களுக்கு அழகல்ல, அழகை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அழகை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஐயா கேட்டிருக்காங்க வலது பக்கமா இடது பக்கமா அப்படின்னு. அது அவருடைய ஜாதகத்தை பொறுத்து. அவர் என்ன உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும், ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கான, ஏன்னா நேரடி உழைப்பு இல்லாததுனால ஃபோன் மூலியமா இல்லைன்னா ஒரு காலத்துல நான் ஃபோன் மூலியமா கூட இதை நான் சொல்லிடுறேன். வலது பக்கமா இடது பக்கமா, அவர்கள் ஜாதகத்தில் முதல் 6 பகுதிக்கு மேல் இருந்தால் இடது பக்கமும், முதல் 6 பகுதிக்கு முன்னாடி இருந்தால் வலது பக்கமும் குத்தணுங்கிற அது ஜோதிட ரீதியாக நாங்க பலன் சொல்லிடுறோம். இப்பத்தி நீங்க ஏதோ ஒரு பக்கம் மூக்கு குத்துங்க. 3ல் ராகு இருக்கிறவங்க மூக்கு குத்திடுங்க, அதெல்லாம் நீங்க எதையும் பார்க்காதீங்க. மூக்கு குத்திட்டு ஒரு சிறிய தங்கத்திலான சிறிய கல் வைத்த இது பண்ணுங்க. வசதி இருக்கிற 8 கல் கேசரி எடுப்பா இருக்க மூக்குங்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கோங்க. ஆனால் மூக்கு குத்தாத பெண்கள் இருக்க வேண்டாம். திருமணமாகி உங்களுக்கு உங்க கணவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த மூக்கு குத்தி நீங்க அங்க போறப்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து அந்த இடத்துல விடுபடலாம். அது உங்களுக்கு பாதுகாக்கும். அந்த பிரச்சனையை அவங்க வீட்டுல நடந்திருந்தா கூட அந்த மூக்கு குத்துறதுங்கிறது உங்களை பாதுகாக்கக்கூடியது. குறிப்பா 3ல் ராகு இருக்கிறவங்க கண்டிப்பாக மூக்கு குத்தி ஏதோ ஒன்றை வந்து அவங்க இது அது சின்னதானாச்சும் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு அரணாகவும் உங்களுக்கு செல்லுகிற வீட்டுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். அது ஜோதிட ரீதியாகவும் நிறைய இருக்கு. எல்லாமே நாங்க ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பலன் மட்டும் இப்ப சொல்லிட்டே வர கேட்டுக்கோங்க. அடுத்தது இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க அந்த முடிஞ்ச அளவிற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யானை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை அவங்க வீட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மோதிரம் போட்டிருப்பாங்க, யானை தந்தது முடியல மோதிரம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி சொல்லுங்க 3ல ராகு இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அதுல இருந்தும் ஒரு பிரச்சனை உருவாகும். இந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலதை நம்ம எடுக்க சொல்றோம், ஒரு சிலது போட்டுக்க சொல்றோம். இதுதான் ஜோதிடம், வேற எதுவும் கிடையாது. அடுத்தது இதற்கு என்னன்னா பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து பரிகாரங்கள் என்ன உள்ள உட்காரப்பே பரிகாரம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்தாலும் அந்த நீங்க செய்யணுங்கிற பொதுமக்கள் செய்யணும், நாங்க ஜோதிடர் சொல்ல பொதுமக்கள் செய்யணுங்கிறதுனால இந்த இடத்துல இருக்க இவர்கள் பிறந்த மாதம் அல்லது பிறந்த நட்சத்திரம், இதுல அன்னைக்கு கோயில்களுக்கு பால், வெள்ளி பொருள், அரிசி, கோதுமை, வெல்லம், இந்த 4 பொருளை ஏதோ ஒரு பொருள் கோயிலுக்கு தானமா கொடுங்க. கோயிலுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் அவர்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அடுத்த இது பண்ணும். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவர்களை தாழ்த்தி பேசுனீங்கன்னா கோவம் வந்துடும். கிண்டலுக்கு நான் அவங்களை பத்தி தாழ்த்தி பேசினா கூட அந்த 3ல ராகு இருக்கிறவங்க கோவப்பட்டுருவாங்க. எளிதில் கோவப்படக்கூடிய அந்த இது இருக்கும். என்னை எப்படி அவன் தாழ்த்தி பேசலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர்களிடம் போய் பொய் பேசினா பிடிக்காது.
பொய் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. 3ல ராகு இருக்கிறவங்க கிட்ட பொய் பேசினா இவன் பொய் பேசுறான்டா அப்படின்னு உடனே சொல்லிடுவாங்க. அப்படியாப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்குது. இவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் தோஷத்தை விளக்கணும்னா அவர்கள் பிறந்த மாதத்திலேயோ அவங்க நட்சத்திரத்திலேயோ இந்த கீழ்கண்ட பொருட்களை வந்து அவர்கள் கோயில்களுக்கு தானமாக அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த தானம் கொடுக்கிற பொருளும் உபயோகமாக இருக்க வேண்டும் அந்த கோயில்களுக்கு. அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். அருகில் இருக்க கோயில்கள் என்னைக்குமே நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டது என்னன்னு அப்படின்னா, முதலில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா உங்க வீட்டுல இருக்கிற தெய்வம், 2வதாக உங்க தெருவில் இருக்கும் தெய்வம், 3வதாக உங்க எல்லையில் இருக்கும் தெய்வம். இந்த 3 தெய்வமுமே நீங்கள் விடாத கடைபிடிச்சிட்டு வரணும். 4வதாகத்தான் உங்க குலதெய்வம், 5வதாகத்தான் நீங்க எங்கே செல்கிறீர்களோ அந்த தெய்வத்தை வணங்கணும். அப்ப படிப்படியா நீங்க போறப்ப தெய்வங்கள் உங்களுக்கு சரியான விதத்துல சரிசமமான அந்த பலனை கொடுக்குங்கிறது ஜோதிட விதிகள் அல்ல மூல நூல்கள்ல ஆன்மீக நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற தெய்வத்தை முதல்ல கடைபிடிங்க. அடுத்தது தெருவில் இருக்கும் தெய்வத்தை கடைபிடிங்க. அடுத்தது எல்லையில் இருக்கும் தெய்வம், அடுத்தது குலதெய்வம். இதெல்லாம் கும்பிட்டுட்டு தான் நீங்க வந்து மிகப்பெரிய கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்பதும் மூல நூல்ல சொல்லி இருக்குது. நிறைய மூல நூல்களை இதை தான் சொல்லி இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு கோயிலுக்கு போனா இந்த தெய்வத்திடம் அனுமதி பெற்ற பிறகே செல்ல வேண்டும் என்பதை சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த வந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாவே போதும். அடுத்தது நாளில் ராகு. இந்த நாளில் ராகு என்பது நீர்நிலை சம்பந்தப்பட்டது. எப்பவுமே நாளில் ராகு இருந்துச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது நீர்நிலைகள்ல. அதனால நாளில் ராகு உங்களுக்கு இருந்துச்சு, ஒரு குழந்தை பிறந்து நாளில் ராகு இருந்துச்சுன்னா 7 வயசு 8 வயசு அல்லது 10 வயசுக்குள்ளேயே இன்னைக்கு எவ்வளவோ இது வளர்ந்துருச்சு. அருகில் இருக்கும் நீச்சல் குளங்கள் அல்லது நீர்நிலைகளை சென்று அவர்களுக்கு நீச்சலை கற்றுக் கொடுத்துருங்க. நாளில் ராகு இருந்துச்சுனாவே முதல்ல நீச்சலை கற்றுக்கொள்ளுங்கள். அது கத்துக்குவாங்க. ஏன்னா அதுல இருந்து ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. அதனால எளிதில் டக்குன்னு அந்த நீச்சலை கத்துக்கிற சொல்லி உடனே அறிவுறுத்துங்க. அடுத்தது இவர்கள் ஒரு முறையேனும் வருடத்திற்கு ஒரு முறையேனும் புனித நீர் எவ்வளவோ இருக்குது. நம்ம நதிகள், புனித நதிகள், புனித ஏரிகள், புனித ஏரி, புனித நதிகள், புனித கடல் இதெல்லாம் இருக்குது. அந்த நீர்நிலைகள்ல வருடத்திற்கு ஒரு முறைனாச்சும் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து இவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்ந்துக்கலாம். அடுத்தது இந்த நாள்ல ராகு அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வீட்டுல வசிக்கிற ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னா, வீட்டை சுத்தியும் பார்த்தீங்கன்னா கழிவு நீர்கள் அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கழிவு நீர்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கும். எப்பவுமே நாள்ல ராகு இருக்கிறப்ப வீட்டுல இருக்கிற அந்த கழிவு நீர் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் இது பண்றதுக்கு தான் உங்களுக்கு அந்த புனித நீராடத்துக்கு போயிட்டு சொல்றோம். புனித இருக்கிற சுத்தி உங்களுக்கு வீடு தண்ணி கழிவு நீர் சேராத அளவுக்கு பாத்தீங்கன்னா போதும். அடுத்தது இவங்கள் வீட்டு அருகில் பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீர் சேருவதனால் விஷ ஜந்துக்கள், நம்மள விஷ ஜந்துக்கள்னு சொல்லி சிறிய பூச்சிகள், ஏன்னா இன்னைக்கு விஷ ஜந்துக்கள் மனிதனாகவும் இருக்கிறாங்க, அவங்களை விட்டுருங்க. சிறிய பூச்சிகள், விஷ பூச்சிகள் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய இது வளரும். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்க பாதுகாத்து. நாள்ல ராகு இருக்கிறவங்க அடிக்கடி பாம்பை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். வீட்டு அருகிலேயே பாம்பை பார்க்கக்கூடியது. உடனே நீங்க கேட்கலாம், சார் நான் சென்னை சிட்டி நடுவுல இருக்கிறேன், டி நகர்ல இருக்கிறேன், கேட்கிறேன். நீங்க வேணா பாருங்க, சென்னை சிட்டியில நாங்க சிறிய இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு முறை பேப்பர்ல போட்டிருந்தாங்க, அவ்வளவு சிட்டி நடுவுல மெயின் ரோட்ல பாம்பு போனதை போட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அந்த பாம்பு எங்க இருந்து வந்ததுங்கிறது இன்னைக்கு இது பண்ண. அந்த மாதிரி வந்து நீங்க எங்க இருந்தாலும் சரி அங்க பாம்பு வந்துடும். ஒரு பொதாரா ஒரு இடம் போட்டு வைங்க பாரு, அந்த இடத்துல நீங்க சுத்தி மிகப்பெரிய சிட்டி நடுவுல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்துடும். இயற்கையில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில இயற்கை இது பண்றப்ப அந்த தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள் இயற்கையில உருவாக்கக்கூடியது ஒரு சில இடத்துல இருக்கு. அது மனிதனாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்ப்பாங்க. அப்ப அந்த நாள்ல ராகு இருக்கிறவங்க வீட்டு அருகே முத சுத்தமா வச்சுக்கோங்க. முதல்ல வந்து அது கழிவு நீர் தேங்கக்கூடாது. தேங்காத இருந்தாவே போதும். அவங்களுக்கு பாத்ரூம் பிரச்சனையா தான் இருக்கும். நாள்ல ராகு இருந்துச்சுன்னா அவங்க பாத்ரூம் வந்து ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கும். நம்ம வந்து 3ஆம் நபர் போய் பார்க்கறதே முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த நாள்ல ராகு அந்த வேலையை செய்யும். அதனால வந்து நீங்க அதுல இருந்து கொஞ்சம் மாறி வாங்க. மாறினாதான் உங்க உடல்நிலை பாதிக்காது, மனநிலை பாதிக்காது. குறிப்பா மனநிலை பாதிக்காது. தாயினுடைய உடல்நிலை நல்லா இருக்கும். இதெல்லாம் வரிசையா இருக்கக்கூடியது, நாள்ல ராகு இருக்கக்கூடியது. அது பின்னாடி ஜோதிட ரீதியாக நீங்க அருகில் நாள்ல ராகு இருக்கு சார்,
இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன பிரச்சனை, இது எப்படி தீர்க்கிறதுன்னு அருகில் இருக்கும் ஜோதிடரை போய் கேளுங்க. முதலில் உங்கள் ஊர் அருகில் இருக்கும் ஜோதிடரை நம்புங்கள். உங்க தெருவில் இருக்கிற ஜோதிடரை நம்புங்க. நீங்க பெருசா நான் அங்க போய் பார்த்துட்டேன், மிகப்பெரிய ஆளை பார்த்துட்டாங்கிறதுல வேண்டவே வேண்டாம். உங்களை வழிகாட்டக்கூடிய முதல் ஜோதிடர் யாருன்னா உங்க தெருவில் இருக்கிறவங்க தான். இதை விட்டுவிட்டு நீங்க அவங்க பெரிய ஆளு இவங்க பெரிய ஆளுன்னு யார்கிட்டையும் போகாதீங்க. உங்க தெருவில் இருக்கிறவங்க நம்புங்க, அவர் உங்களுக்கு சரியா இருக்கும். உங்க தெருவில் ஒரு இப்ப ஜோசிங்கர்னு வந்தாலும் அவனையும் நம்புங்க. இதை விட்டு நான் பெருசா பண்றேன், அது பண்றேன், இது பண்றேங்கிற வேலையை விட்டுடுங்க. ஏன்னா நாலுல ராகு இருந்துச்சுன்னா என்ன பண்ண, இதெல்லாம் செய்ய சொல்லும். நான் மிகப்பெரிய ஆளுகிட்ட போய் ஜோசியம் பார்த்தேன், உலகத்திலே மிகப்பெரிய ஜோதிடர் நான் பார்த்தேன், அப்படி இப்படிலாம் எங்கேயும் தீர்வு கிடைக்காது. உங்க அருகில் இருக்க ஜோதிடர் தீர்வு சொல்லுவாங்க, எளிமையில சொல்லுவாங்க. நீங்க அவங்களையும் நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நாலுல ராகு இருக்கிறவங்க தெருவில் இருக்கிற ஜோதிடம் அல்லது வீட்டு அருகில் இருக்க ஜோதிடர்கிட்ட போய் அவரை முன்னேற்ற பாருங்க. அவர்களுக்கு வருமானத்தை பண்ணுங்க. எவர்களுக்கு கொண்டு ஏழையா இருப்பாங்க, நீங்க இங்க இருக்கிறது ஒரு கொஞ்சம் காசை சொற்ப காசை கொடுத்துருவீங்க, சம்பந்தமே இருக்காது, எங்கேயோ இருப்போம், சம்பந்தமே இருக்காது, அவங்கள கொண்டு 1000 லட்சக்கணக்கில் கொட்டுவீங்க. அது தவறு. உங்கள் அருகில் இருக்கும் ஜோதிடரை நம்புங்கள் ஃபர்ஸ்ட். அடுத்தது, ஏன்னா ஜோதிடத்துக்கு அப்புறப்பட்டும் போகக்கூடாதுல்ல. அடுத்தது 5 ராகு. இப்ப 5 ராகு, முதல்ல 3 ராகு வேற மாதிரி சொல்லுது. இப்ப 5 ராகு இருக்கிறப்ப இவங்க வீட்டில் யானை பொருள், யானை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யானை பொம்மை, யானை படம் அல்லது யானையால் முடியால் செய்யப்பட்ட மோதிரங்கள், இதெல்லாம் 5 ராகு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா செய்யணும். 5 ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவர்கள் ஒரு சிறப்பான செயல்பாடுகள். அதே நேரத்துல அவர்கள் யானைக்கு கரும்பு, குறிப்பா கரும்பு வாங்கி கொடுக்கணும். நீங்க அருகில் இருக்க கோயில்களுக்கு, பிரதான கோயில்களுக்கு யானை இருக்கும். உங்க அருகில் ஒரு 60 கிலோமீட்டருக்கு, இன்னைக்கு என்னன்னா நீங்க எங்கே குடியிருந்தாலும் சரி, உங்களது 60வது கிலோமீட்டர் 5 ராகு இருந்துச்சுன்னா உங்களது 60 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பிரதான கோவில் இருக்கும். அந்த பிரதான கோயில்ல யானை வளரும். அந்த யானைக்கு கரும்பு கொடுங்க. நீங்க நான் கரும்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்லயோ அல்லது இந்த மாதிரி திருநெல்வேலியில் இருக்க ஃபாரஸ்ட்லயோ கொண்டு யானைக்கு கரும்பு கொடுத்துடாதீங்க. அடுத்து யானை சிலை, யானை வெள்ளியால் செய்யப்பட்ட யானை சிலை, வெள்ளியால் செய்யப்பட்ட யானை சிலை, இதெல்லாம் நீங்க வச்சிருக்கிறது சிறப்பு. அதே நேரத்தில் யானை தந்தங்கள், அதாவது குறிப்பா யானை தந்தத்தில் இன்னைக்கு அந்த கேரம் போர்டு என்பது சிறப்பான ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டில் ஸ்டைகர் என்பது இன்றைக்கு சட்டப்பூர்வமாக யானை தந்தத்தில் ஸ்டைகர் வித்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த விளையாட்டு துறையில இருக்கிற அந்த இவக்கிட்ட போய் பொருட்கடையில போய் கேட்டு சட்டப்பூர்வமாக வாங்குங்கள். யானை ஸ்டைகர் வேணும் அப்படின்னு. அந்த ஸ்டைகர் என்பது மெயின் அதாவது கேரம் போர்டில் விளையாடுற மெயின் காயின். உங்களுக்குலாம் தெரியாத ஒன்றும் கிடையாது. அதுல நீங்க செஞ்சுக்காங்க. அந்த இதுல 5 ராகு இருக்கிறவங்க அந்த கேரம் போர்டோட சேர்ந்து தினமும் விளையாடுங்க. அந்த ஸ்டைகரை விளையாட உங்களுக்கு சிறப்பாக ஒன்று இருக்கும். அது கடைசியா இன்னொரு பரிகாரம் உங்களுக்கு, வீட்டில் குழந்தைகள் இருந்தா என்ன செய்யணுங்கிற ஒரு பரிகாரம் கடைசியா உங்களுக்கு சொல்லிடுறேன், அது செய்யலாம். அப்ப 5 ராகு அப்படின்னாவே இதை செஞ்சிடுறேன். ஆனா செய்யக்கூடாதது ஒண்ணு இருக்குது. 5 ராகு மட்டும் இருந்துச்சுன்னா, ஆண்களாக இருந்தால் 2வது திருமணம் செய்யவே கூடாது. என்னைக்கும் 5 ராகு இருக்கிறவங்க 2வது திருமணம் செய்தார்கள் என்றால் பிரச்சனை சந்திப்பார்கள். அது ஜோதிட ரீதியாக பக்கம் அருகிலுக்கு ஜோதிடத்துல போய் கேளுங்க. 5 ராகு இருந்தா 2வது திருமணம் பண்ணலாமா? கூடவே கூடாது. அவர்கள் ஒரு முதல் திருமணம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா விட்டுடணும். லைஃப் முழுசும் அப்படியே இருந்துக்கணும். வேற எதையும் பண்ணக்கூடாது. வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பது நல்லது. 2வது திருமணம் செய்தார்கள் என்றால் முதல் திருமணத்தை விட மோசமான பிரச்சனையை சந்திப்பாங்க. அதனால 5 ராகு இருக்கிறவங்க 2வது திருமணம் செய்யக்கூடாது. சரி சார், பிரச்சனை ஆகிவிட்டது, 2வது திருமணம் செய்தே ஆக வேண்டும் ஒரு கட்டத்தில் இருக்கிறப்ப, கணவனை இழந்த பெண், நீங்க உடனே டக்குன்னு ஜோசிகா பக்கத்துல இருக்க ஜோசிகா அங்கேயோ ஒருத்தர் போய் அங்க சொல்லியிருப்பார், 5 ராகு இருக்கு, 2வது திருமணம் டைவர்ஸ் ஆன பிள்ளையை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். மிகப்பெரிய தவறு. 5 ராகு இருக்கிறவங்க கணவனை இழந்த பெண்கள், விதவைகளை மட்டும்தான் திருமணம் பண்ண முடியும். 2வது திருமணம் பண்றப்ப நீங்க ஒன்னும் டக்குன்னு வேற மாதிரி யோசிக்காதீங்க. 5 ராகு இருந்து 2வது திருமணம் பண்ணுகிற நிலை ஏற்பட்டால் அந்த பெண் விதவையாகத்தான் இருக்க வேண்டும்.
நீங்க பாரிகளுக்கு ஜோசிகாரர்கள் கேட்டு இது பண்ணிடு. ஏன்னா அது இரண்டாவது விதவையாக இருந்தால் மட்டும்தான் அந்த தோஷங்கள் முழுசும் கழியும். இல்லை என்றால் நீங்கள் முதல் முதல் மனைவியிடம் என்ன தோஷத்தை வைத்தீர்களோ அதே தோஷம் இரண்டாவது மணிக்கு வந்துடும். அதனால அவர்கள் விதவையாகத்தான் இருக்க வேண்டும். இது அந்த நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதேதான் பெண்களுக்கும், ஆண்களுக்கு என்னவோ அதே தான் பெண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க அதே பெண்களுக்கும் அதே தான் செய்யணும். உங்களுக்கு இரண்டாவது திருமணம், 5ல் ராகு இருக்கிறவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படும் நிலை ஏற்பட்டால், கணவனோ மனைவியோ யாருக்கு வந்திருந்தாலும் சரி, அவர்களுடைய எதிர்பாலார் ஒன்று கணவனை இழந்தவர்களாக இருக்க வேண்டும், இல்ல மனைவியை இழந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்து திருமணம் பண்ணாதான் சிறப்பாக இருக்கும். அதுக்கு விளக்கங்கள்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க மட்டும் பொதுமக்கள் நீங்க இப்படி கேட்டுக்கோங்க போதும். அடுத்தது 6ல் திருமணம், 6ல் ராகு. இந்த 6ல ராகு அப்படின்னாவே அங்கேயும் ஒரு சில சிக்கலை இருக்குது. அது என்னன்னா, முதல்ல அது சொல்லனா, அந்த பழைய இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் நிலைமைகள், அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஜோதிட ரீதியாக தான் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அது இன்னைக்கும் தொடருது. ஆனா இன்னைக்கு அது கௌரவமா எடுத்துக்கிறாங்க. ஆனா அன்னையில இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, ஜோதிடர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் எடுத்தாங்க. அப்ப 6ல ராகு இருக்குதுனாவே அவங்க வீட்டுல கருப்பு கலர் நாய் வளர்த்தியே ஆக வேண்டும். 6ல ராகு இருக்கிற அதுக்கு ஒரு இது இருக்கு, விதிகள்லாம் ஏன் வளர்த்தணும் என்னங்கிறதுலாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பயன்படுத்துங்க. 6ல ராகு இருந்துச்சுன்னா ஒரு கருப்பு கலர் நாயை வாங்கி வீட்டுல வளர்த்துக்கோங்க. அல்லது சார் இந்த மாதிரி நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், என்னால கருப்பு கலர் நாயெல்லாம் வளர்த்த முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அதற்கு உண்டான மாற்று எதுன்னு சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் 2 கண்ணாடி, கருப்பு கண்ணாடி 2 வாய்ந்து, ஒன்று பையில இருக்கணும், ஒன்று கண்ணாடி போட்டுக்கணும். எங்கே வெளியே சென்றாலும் சிறிது தூரமாச்சும் கருப்பு கலர் கண்ணாடி போட்டுக்கோங்க. ஒன்று பையில ரெடியா இருக்கணும், புதுசா ஒன்று பையில ரெடியா இருக்கணும். கருப்பு கலர் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு அதையும் கழட்டி வச்சுக்கோங்க. 2 கண்ணாடிகள் இருப்பது சிறப்பு. அடுத்து இவர்கள் அலுமினிய சம்பந்தப்பட்ட பொருட்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா, வடசட்டி, இந்த இரும்பால வாங்குறத விட அலுமினியத்தால் வாங்கி அந்த சமையல் செய்வது சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த அலுமினிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்ப அலுமினியம் இன்னைக்கும் அந்த சமுதாயத்துல நம்ம மாறி கிடக்கிறோம். இல்லது அலுமினியத்தை ஒரு உருண்டையாக செய்து கொண்டு வீட்டில் பூஜை அறையில் வைத்து விடுங்கள். அப்ப அங்கேயும் ஒரு சிறப்பான அந்த இது மாறும் உங்களுக்கு. இதையெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. இதெல்லாம் நாங்க சொல்லி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கறத விட ஜோதிடர் சொல்ற பலனை எடுத்துக்கோங்க. விளக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களுக்கு பலன் எங்கே பிரச்சனை தீருகிறது என்பதை மட்டும் நீங்க பாருங்க. நீங்க ஜோதிடர்கிட்ட போய் நீங்க ஜோதிடத்தை சொல்லாதீங்க. பொதுமக்கள் நாங்க உங்ககிட்ட வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் போய் ஜோதிடர்கிட்ட ஜோதிடம் சொல்லாதீர்கள். ஏன்னா அவங்க ஜோதிடம் கத்துக்கொண்டுதான் அங்கே உள்ள உட்காந்துருக்குறாங்க. நீங்க போய் ஜோதிடம் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இவர் ஜோதிடம் அறிந்தவர்கள், அதனால் இவர்களுக்கு பெருசா நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சின்னதா எதையோ ஒன்று நமக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்ப நஷ்டம் ஜோதிடருக்கு அல்ல, உங்களுக்கு தான். அதனால நீங்க ஒரு ஜோதிடரை அணுகும் பொழுது எதுவுமே ஜோதிடருக்கு உண்டான உங்க பிரச்சனையை மட்டும் சொல்லிடுங்க. வேற எதுவுமே கிடைக்காது. அங்க இருக்கிற ஜோதிடனுடைய இதை நீங்க எதையுமே சொல்லாதீங்க. நான் உள்ள இன்னைக்கெல்லாம் காலகட்டத்தில் என்ன ஆகுறாங்க, வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க, சார் 2ல ராகு இருக்குது, லக்னத்துல ராகு இருக்குது, 4ல செவ்வாய் இருக்குது, 8ல செவ்வாய் இருக்கு, 7ல செவ்வாய் இருக்கு, தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. பொதுமக்கள்கிட்ட இருந்து நான் கேட்குதுன்னா, எல்லா கிரகமும் அந்த 12 கட்டத்துக்குள்ளதான் இருக்கும். 12 கட்டத்தை விட்டு வெளியே போகாது. ராகு கேதுக்கள் 4 பாவத்தை, அதாவது 12 கட்டத்துல 4 கட்டத்தை தவிர 8 கட்டத்தை தொட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க சொல்லுங்கிற அவசியமே இல்லை. நாங்களாம் படிச்சுட்டு வந்தா உட்காந்துருக்குறோம். நீங்க சொன்னீங்கன்னா உடனே டக்குன்னு நாங்க என்ன பண்ணுவோம், சரி இவர்களுக்கு ஜோதிடம் சொல்லி தெரிஞ்சு சொல்றதை விட குழப்பி விடுவார்கள் என்று நாங்கள் அந்த ஜோதிடத்துடைய தன்மைகளை குறைச்சிக்குவோம். அப்ப பலன்கள் உங்களுக்கு கிடைக்காத போயிடும். அதனால உங்க பிரச்சனையை சொல்லி பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு எடுங்க. நீங்க போய் அவர்களுக்கு ஜோதிடம் சொல்ல வேண்டாம். நான் பொதுமக்களுக்கு ஒரு தலையான காரியம் இந்த ராஜநிலை டிவி மூலமா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜோதிடரிடம் போய் நீங்க ஜோதிடம் சொல்லாதீங்க. உங்க பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க. ஜோதிடர் உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பார். நீங்க சொல்ல என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி இருக்குன்னா, இதை நான் ரொம்ப நாள் ஒரு டிவியில சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்,
இன்னைக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜசேகர் ஐயாவுக்கு முதல்ல நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது 7 ராகு. இந்த 7 ராகு இருந்துச்சுன்னாவே எல்லாமே நீங்க உங்களுக்கு நீங்க பாதி பேர் சொல்லியிருப்பாங்க 7 ராகு லக்னத்துல கேது. அப்ப என்ன ஆகுன்னா ஒண்ணு அவர்களுக்கு திருமணம் ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிடும். ஒண்ணு திருமணம் நடக்கவே நடக்காது. நடந்திருந்தா வேறொரு பெண் தொடர்புல வந்துருவாங்க. இதெல்லாம் 7 ராகு செய்யக்கூடியது ஒண்ணுதான். அங்க இப்ப நீங்க தவறா எடுத்துக்க வேணாம். இது என்ன அப்படின்னா 7 ராகு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு முன்னேற்றுவதற்கு ஒரு பெண் தொடர்பு வேணும். இவர்கள் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பெண் தொடர்பு வேணும். பெண் வேண்டும். அதுக்காக எந்த தவறான பெண்ணுங்கிறது கிடையாது. உங்க உடன் பிறப்புகளாக கூட இருக்கலாம். 7 ராகு இருக்கிறவங்களுக்கு நீங்க வேணா நீங்க சகோதரி மூலம் ஏதோ ஒரு தொழிலை நடத்தினாவே சிறப்பா இருப்போம். 20 நிமிடங்கள் என்பது எனக்கு குறுகிய காலங்களாக இருக்கிறது. ஐயாவிடம் இப்பயே சொல்லிவிட்டேன். அப்ப இவர்களை முன்னேற்றுவதற்கு ஒரு சில எதிர்ப்பாளர் பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆண்களாக இருந்தால் பெண், பெண்களாக இருந்தால் என்னன்னா துணைக்கு யாரோ ஒருத்தர் வரணும். அப்பதான் இவங்க முன்னேற முடியும். இது என்னன்னா தவறாக திரிக்கப்பட்டு 7 ராகு இருந்துச்சுன்னா 2 பொண்டாட்டி வரும், இல்ல பெண் தொடர்பு வரும், இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி வேண்டாம். 7 ராகு இருக்கிறவங்களுக்கு துணையாக யாரோ ஒரு பெண் இருந்தால், ஆண்களாக இருந்த பெண், பெண்களாக இருந்த ஆண் இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நடைபெறும். அது நீங்க தவறா எண்ணி வேண்டாம். அதுக்கு தான் என்னன்னா 7 ராகு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நல்லதோ கெட்டதோ அப்ப எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க சிறப்பாக இருக்கும். இதற்கு பரிகாரங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பரிகாரங்கள் இது பண்றப்ப அங்கங்க அவங்க பக்கத்துல அருகில் இருக்க ஜோதிடர்களை கேட்டுக்கோங்க. அங்க உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு, ஏன்னா இந்த 7 ராகு அவ்வளவு பிரச்சனைக்குரியது. சரிசமமாக அந்த இருக்கும். அருகில் இருக்க ஜோதிடத்துல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க வீட்டு அருகில் இருக்கும் ஜோதிடத்துல போய் கேளுங்க. இவர்களுக்கு அந்த ஞாயிறு செவ்வாய் இந்த 2 நாள்ல ஒரு சிறப்பான நாளாக இந்த 7 ராகு இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்தது 8 ராகு, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறப்ப நீங்க எடுத்து பாருங்க, அவங்க ஜென்ரலாவே அந்த முன்னேற்ற தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும், அங்கே தடை ஏற்படும். முன்னேற்றம் கொடுக்கும், தடை ஏற்படும். இது எப்ப தீரும்? ராகுனுடைய 2 சுற்றுக்கள் 18, 18, 36 2 சுற்றுக்களுக்கு மேல சிறிது கொடுத்து அதன் மேல் ஒரு கட்டம் தாண்டணும். அப்ப 36 ஒரு 1 47 48வது வயதுல பாத்தீங்கன்னா இவர்கள் ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துரும். தன்னுடைய 2வது சுற்றுல எப்பவுமே ராகு கேதுக்கள் 2 சுற்றுக்களுக்கு மேலதான் தன்னுடைய பலனை அதிகரிச்சு கொடுக்கும். அப்ப 2வது சுற்றுல காத்து தான் ஆகணும். இவர்கள் தொழில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும், திடீர்னு நிற்கும், மறுபடியும் முன்னேற்றம் இருக்கும், ஆஃப் ஆகும். இது இவர்கள் திருமண வாழ்க்கையிலும் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுடும். ஏன்னா கரெக்டா எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 35 தன்னுடைய 1.5 சுற்று வயதுல 28 29 வயசுல நல்ல தொழில் போயிட்டு இருக்கும். திருமண காலகட்டங்கள் வரப்போ ஆஃப் ஆயிடும். அப்ப என்ன அப்படின்னா தொழில் நஷ்டமாகுதுங்கிற டைவர்ட்ல அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த 8 ராகு இருக்கிறதும் கொஞ்சம் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஏற்ற இறக்கங்களோட இருக்கக்கூடிய வாழ்க்கையை சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா வெள்ளியால் ஆன உருவம் இல்லாத ஒரு தகுடு அல்லது பிளேட் காசு உருவமே இருக்கக்கூடாது. அது உங்க பூஜை அறையில் வைத்துக் கொள்வது சிறப்பு. அல்லது உருவம் கொண்ட லட்சுமி டாலர், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. உருவம் கொண்ட லட்சுமி டாலர் கழுத்தில் மட்டும்தான் அணிய வேண்டும். இந்த 2 தான் கொடுத்துருக்குறாங்க. நாம இந்த 2 இவங்க செயல்படுத்தினா அந்த தொழில் தடையாகக்கூடிய தொழில் சிறிது முன்னேற்றம் சொல்லி ஜானியர்னால் முளம் சறுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் அடிக்கடி வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் விடுபடலாங்கிறது அந்த ஒரு சில பரிகாரத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. அடுத்து 9 ராகு. இந்த 9 ராகு இருக்கிறவங்க தனி குடித்தனம் போனால்
முடிந்த அளவிற்கு கூட்டு குடும்பமாக இருக்க வழிபாருங்கள். தனி குடும்பம் போனால் என்றால் மிக 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 சிரமத்தை உண்டு போய் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்திடும். எக்காரணத்துக்குள்ள 9ல் ராகு இருக்கிறவங்க கூட்டு குடும்பம் தான் அவர்களுக்கு சிறப்பான ஒரு குடும்பம். தனி குடித்தனம் அவர்கள் வாழ்க்கையை முன்னேறவே விடாது, போகவும் கூடாது ஏன்னா அவர்களை போக வைக்கும். ஆனால் போக வைக்காத என்னைக்கு இருக்கிறாங்களோ அவர்கள், ஏன்னா அவங்க தனிமையில போய் வாழவே முடியாது. என்னைக்கு கூட்டு குடும்பத்துல தான் வாழணும். அப்போ 9ல் ராகு இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பிரிச்சிடாதீங்க. இவர்கள் 9ல் ராகு இருக்கிறவங்க கடன் வாங்கினாச்சும் ஒரு தங்க செயின் கழுத்துல போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே சொல்லலை. கடன் வாங்கினாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப அவங்க கடன் வாங்கி போடுறப்ப ஒரு சில தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடனும் நிவர்த்தி ஆகும், கழுத்துல போட்டிருந்தா அந்த தோஷமும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்க. இவர்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது எப்பவுமே கோயில்களுக்கு செல்லும் பொழுது கோயில் வழிபாடுங்கிறது இருக்கும். சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் மண்டியிட்டு வணங்க வேண்டும். இந்த 9ல் ராகு இருக்கிறவங்க எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, கோவிலுக்குன்னு சென்னிட்டீங்கன்னா ஆண்கள் சாஸ்தானமாக விழுந்து வணங்க வேண்டும், பெண்கள் மண்டியிட்டு வணங்க வேண்டும். இந்த 2 இவங்க 9ல் ராகு இருந்து செஞ்சுச்சுன்னா ஓரளவுக்கு அவங்க செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அடுத்து 10ஆம் இடத்தில் ராகு. 10ஆம் இடத்துல ராகு இருந்துருச்சுனாவே இவர்கள் தொழிலாளியினுடைய சிறப்பாக இருப்பார்கள். தொழில் ஸ்தானம் இவர்களுக்கு. திடீர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும், 10ல் ராகு எப்படி தொழில் பெருகும் அப்படின்னு. ஆனால் 10ல் ராகு இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு வைத்திருந்தார்கள். அந்த நிறுவனத்தினுடைய அனைத்து தொழில்களுமே சேர்ந்து செய்வாங்க. ஆனா ஒரு தொழிலை தனியா செய்ய மாட்டாங்க. பல தொழில்களை கற்று தேர்ந்தவர்கள் 10ல் ராகு இருக்கிறவங்க. அதனால ஒரு நிறுவனத்துக்குள்ள வேலையை வச்சிருங்க. எப்பவுமே உங்க நிறுவனத்துல 10 பேர் செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 10ல் ராகு இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பான். ஆனா அவன் தனிப்பட்ட முறையில ஒரு வேலை கொடுத்தனா செய்ய மாட்டான். 8ல் ராகு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே, 10ல் ராகு தனியாக அவன் தொழில் செய்ய மாட்டான். பல தொழிலை கற்று வச்சு மாறி 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 செஞ்சுட்டு இருப்பான். அதுதான் 10ல் ராகு ஹோட்டல்ல செஞ்சு வச்சிருங்க. சப்ளையும் பண்ணுவான், டீயும் போடுவான், புரோட்டாவும் அடிப்பான், உள்ள வந்து சமையல் வேலையும் செய்வான், மாறி மாறி செய்வான். ஆனா ஒரு இடத்துல அவனை டீ போட நிக்க வச்சீங்கன்னா அந்த டீ வந்து டேஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி வந்து 10ல் ராகு இருக்கிறவங்களுக்கு பல தொழில் கற்றவர்களாக இருக்கும். இவர்கள் வந்து 10ல் ராகு இருக்கிறவங்க ஜோசியம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், இவங்க பல தொழில் செய்தால் என்றால் சிறப்பா இருக்கும். குறிப்பிட்ட ஒரு தொழிலுக்கு உள்ள போனாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அதனால சீசன், அதுக்கு என்னன்னா பேர் என்ன, சீசன் தொழிலும்பாங்க. மழை காலத்துல வந்து அந்த பழங்கள் விற்கிறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்துல ஜூஸ் வச்சு விற்கிறது, இந்த மாறி மாறி வைக்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி சீசன் தொழிலும்பாங்க. அந்த சீசன் தொழிலை செஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. இவர்கள் பல தொழில் கற்றிருந்துருவாங்க. ஒரு தொழில் கூட உருப்படியா செய்ய மாட்டாங்க. நிலையா நிக்க வச்சிங்கன்னா ஒரு தொழில் கூட உருப்படியா செய்ய மாட்டாங்க. அவர்களை அதனாலதான் சுத்த விட்டு தொழிலை பண்ண வைங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டானது. அடுத்தது ஏன்னா காலங்கள் வந்து சிறிது காலங்கள் கம்மியா இருக்கிறதுனால அந்த பரிகாரத்துக்குள் நாம போகாத. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும்னா, வீட்டுல பால் பொங்கி கீழ் வலியவே கூடாது. 10ல் ராகு மட்டும் இருந்துச்சுன்னா வீட்டில் பால் பொங்கி கீழே வலியவே கூடாது. வலிஞ்சால் தோஷம். ஒரு தடவை சொல்லுவாங்க, குடி போறப்ப பால் பொங்கி தானே இருக்கணும், அதை கூட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூல நூல்கள்ல வந்து இவர்கள் 10ல் ராகு இருக்கிறவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறப்ப இது பண்றப்ப புது வீடாக இருந்தா கூட பால் பொங்கி அடுப்புல விழுகக்கூடாது, நெருப்புல விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க 10ல் ராகு இருக்கிறவங்க. இவர்கள் இப்பயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 10ல் ராகு இருந்துச்சுனாவே உங்களுக்கு காது குத்துறது, மூக்கு குத்துறது இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே 10ல் ராகு பெண்களுக்கு இருந்துச்சுன்னா மூக்கு குத்தி பழகிக்காங்க. என்னைக்கும் மூக்கு குத்துறதுங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போனது வந்து நம்ம கேவலமா நினைச்சிட்டு இருக்கிறோம். மூக்கு குத்துனா நம்ம வந்து கௌரவ இழுக்கு பழங்காலம். இன்னைக்கு கல்லூரி மாணவிகள் பார்த்தீங்கன்னா யாருமே மூக்கே குத்துறது இல்லை. 100 பேர் படிக்கிறாங்கன்னா 98 பேர் அல்ல 99 பேர் மூக்கு குத்துறது இல்லை. 2 பெண்களை மூக்கு குத்திடுறாங்க, அவங்களே கேவலமா தான் பேசுறாங்க. ஆனால்
இவர்களுக்கு பின் அந்த ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்று அந்த 98% தெரிய மாட்டேங்குது. அப்ப மூக்கு குத்துறதுங்கிறது உங்களை கற்புக்கு கூட பாதுகாப்பு கொடுக்கறது அந்த மூக்கு குத்திங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கதைகளும் இருக்குது. அதனால தயவு செய்து பெண்களாக இருந்தா மூக்கு குத்துங்க. தன்னுடைய ஏஜ் அட்டன் பண்ண உடனே காதும் மூக்கு சேர்ந்து குத்திக்குவாங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பெற்றோர்களுடைய குறைதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கலாச்சாரங்கள் நம்ம கலாச்சாரங்கள் அப்படி கொண்டு சென்றுடுச்சு. மூக்கு குத்தக்கூடாது, இது குத்தக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் தான் இதை செய்ய வேண்டும். எல்லாம் பண்ணிடுவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா என் புள்ள அது படிக்குதுன்னு ஆசைப்பட்டுச்சு, அதனால சேர்த்துட்டம்பாங்க. ஆனா கஷ்டப்படுறது பெற்றோர்கள் தான். ஆனா பெற்றோர்கள் வழி நடத்துங்க அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும். அடுத்தது 11 ராகு இருக்கிறப்ப இந்த 11 ராகு அப்படின்னாவே தயவு செய்து நீங்க என்ன பண்றீங்க, இலவசமாக எதையும் கொடுத்துடாதீங்க. இலவசமாக ஒரு 10 ரூபாய் கூட நீங்க ரோட்ல பிச்சைக்காரனை கூட போட்டுறாதீங்க. பிச்சைக்காரனுக்கு போட்டீங்கன்னா கூட அங்க ஒரு சிக்கலை உருவாக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவர்களுக்கு உதவி செய்யணும்னு கூட வேற மாதிரி உதவி செஞ்சிருங்க. ஒரு அறக்கட்டளைக்கோ அல்லது வேற எதுக்கோ உதவி செஞ்சிருங்க. நீங்க பொருளை இனாமாக கொடுக்காதீங்க. அதே மாதிரி கிஃப்ட் இனாமாக கிஃப்டும் வாங்காதீங்க. இனாமாக கிஃப்டும் வாங்காதீங்க, இனாமாக கிஃப்டும் கொடுக்காதீங்க. அடுத்தது, ஏன்னா இந்த மாதிரி கொடுக்கறப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடைபெறும். இதை நான் சொல்லியிருக்கிறாங்க, தலையை சுத்தி தேங்காய் உடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது அருகில் இருக்க ஜோதிடத்தை கேட்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 12 ராகு. இந்த 12 ராகு இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வாரம் ஒரு முறைனாச்சும் எண்ணெய் ஸ்தானம் செய்யணும். வாரம் ஒரு முறைனாச்சும் எண்ணெய் ஸ்தானம் செய்யணும். ஏன்னா இயற்கையிலே இவர்களுக்கு உடல் நிலையில் சூடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்று காலையில கூட பவானியில அந்த குறுக்கு அந்த ஈஸ்வரன் இருக்கிறார், ஜிரா ஈஸ்வரன் சொல்லிட்டு உடல் சூட்டிற்கான அந்த ஈஸ்வரன் இருக்கிறாரு. அதற்கு கூட நீங்க வழிபடலாம். உங்களுக்கு உடல் நிலையை சூட்டிலிருந்து குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இவர்கள் பிரச்சனை உடல் ரீதியாகத்தான் இருக்கும். பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் 12 ராகு இருந்துச்சுன்னா அந்த செயல்பாடுகளை உங்களுக்கு கரெக்டா செய்யுங்க. பெண்கள் இழந்த பழம் அதிகமா சாப்பிடுங்க. ஏன்னா அதுதான் இந்த கர்ப்பப்பையினுடைய மேல ஒரு லேயரா போர்வையா போச்சு உங்க கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது இழந்த பழம். அதனாலதான் பவானியில இழந்தை மலை ஸ்தல விருட்சமா வச்சிருக்கிறாங்க. இங்க வந்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கூடிய அமிர்தலிங்கேஸ்வரர் அவர் இந்த குழந்தை பேரை கொடுப்பதற்காகவே இருந்திருக்கு. அமிர்த நிலை பெண்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டா கக்கோலம் என்ற புத்தகத்துல கொடுத்துருக்கு. இதெல்லாம் மூல நூல்ல நம்ம கொடுத்துருக்கு. குழந்தை பேர் இல்லை என்பது கக்கோலம் என்ற கொக்கோலம் நிறைய அந்த பேர் இருக்குது. கக்கோலம் இங்கிலீஷ்ல கக்கோலம்னு அடிச்சீங்கன்னா வரும். அப்ப அதுக்கு அந்த நூல்ல குழந்தை பேரு அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது அது அமிர்த நிலை என்பதை கூறி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அமிர்த நிலை என்பதை இங்க குறிப்பிட்ட அவர்கள் குழந்தை பேர் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறனால இந்த 12 ராகு இருக்கிறனால உடல் சூட்டை தணிப்பதற்காக அவர்கள் உடலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இன்றைய காலத்தை பொறுத்து அவர்களை அந்த உடல் நிலையை குறிச்சுன்னா அவங்க உடலும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், எந்த நோய் நொடியும் அண்டாது. அதுதான் ஒரு சிக்கலாக இது பண்ணா. இந்த மாதிரி ஒரு ராகு 12 நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை இதுவரையிலும் பார்த்தோம். இந்த செயல்பாட்டுல நீங்க உங்களை செயல்படுத்தி முதல்ல உங்க அருகில் இருக்கும் ஜோதிடரை கன்சல்ட் பண்ணுங்க. அவர்கள் ஆலோசனை பெறுங்க. அவர்கள் ஆலோசனை பெற்றனால அவங்க உங்கள் உடல்நிலைக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை செய்யுங்க. இனி இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் மேலும் அந்த ராகுவை பத்தி இன்னும் நல்லா பிரமாதமா பேச ஆரம்பிச்சுக்கலாம். இது ஊர்ல இருக்கிறத நீங்க ராஜநிலை அவர்களுக்கு உங்களுக்கு போன் மூலியமாகவோ அல்லது உங்களுக்கு வேறு ஒரு தகவலாக அவர்களிடம் அந்த விமர்சனத்தை செய்தீர்கள் என்றால் மேலும் நான் இதை கொண்டு நிறைய கருத்துக்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த ராஜநிலை
ஐயா ராஜசேகர் ஐயா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு நேரடி ஒழிப்புக்குள்ள எனக்கு தந்த அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். அதாவது இன்னைக்கு ஒரு ஜோதிட சரித்திரம் திரும்புகிறது இல்லையா? அதாவது ஜோதிட சரித்திரம்னு அப்படின்னா ஜோதிடம் ஏற்கனவே வளர்ந்துட்டு இருக்கிற சரித்திரம். இதனால வரைக்கும் நட்சத்திரத்தை மட்டும்தான் தமிழ் உலகம் இவர்களுடைய இந்த வயசு வரைக்கும் அவரை பார்த்தது. இன்னைக்கு என்ன பண்ண தூக்கி என்ன பண்ண வேறு விதமா நட்சத்திரமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிரகங்களை பத்தி சொன்னேன். நான் எதிர்பார்க்கறத விட சிறப்பா பேசினார். ஒவ்வொரு விஷயம், இந்த மூக்கு குத்துற விஷயம், ஒவ்வொரு விஷயங்கள், மொட்டை போடுறது, காது குத்துறது, குளிக்கிற விஷயம், இவ்வளவு ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத விட நிறைய விஷயம் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜோதர் திரு பாலமுருகன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இது போல இப்ப ராகு பற்றி பேசினாரு. இப்படி அடுத்து கேதை பத்தி ஒரு சப்ஜெக்ட் வச்சு அடுத்த தடவை எங்க ஒரு நல்ல தருணத்துல எங்கள் ராஜநிலை டிவி நேயர்களுக்காக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறேன். நன்றி ஐயா. உங்களுக்கும் ராஜநிலை டிவி நிலையத்தார் அனைவருக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சிகள் தொடரும் ஐயா. நன்றி, வணக்கம்.